அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷர்லி சந்தோஷ். நான் ஆஸ்தின் செந்தமிழ் கல்விக்கூடத்தில் தமிழ் கற்பிக்கிறேன். இன்று என் ஆழ் மனதில் பசுமரத்தாணியாய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் என் ஊர் இளமை பருவத்து நினைவுகளை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் பேரானந்தமும் கொள்கிறேன். வாங்க கவிதைக்குள்ளார போகலாம். வணக்கங்க. இது எங்க ஊரு கவிதைங்க. வாசம் மாறாத மண்ணுங்க, பாசம் நிறைஞ்ச மனுஷங்கங்க, மரியாதை தெரிஞ்ச ஊருங்க, மனசுல வச்சு வாழ்றேங்க. திரும்பி பார்க்க தோணுங்க, திரும்ப திரும்ப வருவீங்க. அதுதான் என் ஊருங்க. என் ஊரு திருப்பூருங்க. வந்தோரை வாழ வைக்கும் ஊருங்க, வியர்வை சிந்தி உழைக்கும் மக்களுங்க. நெசவு தொழில் தான் நாடி துடிப்புன்னு நைசீரியா நாட்டாரும் வாழ்றாங்க. நெசமாத்தான் சொல்றேங்க. அதுதான் என் தாலாட்டுங்க. தலைமுறை தலைமுறையா பல பரம்பரையும் பஞ்சம் பிழைக்க வந்தால் கூட தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம்னு கொஞ்சம் கொஞ்சமா குட்டி கதைகளை அப்பா நெஞ்சம் நெகிழ்ந்து சொல்லுவாங்க. அம்மா கண்ணீர் மல்க ரசிப்பாங்க. இன்னும் அது மறக்கலைங்க, நெஞ்சுக்குள்ள நிக்குதுங்க. பஞ்சு ஆலைக்குள்ள அப்பா போனா வெளியே எப்போ வருவாங்க? 4-5 நாள் ஆனாலும் அம்மா மட்டும் பாத்துக்குவாங்க, கண்ணுக்குள்ள வச்சுக்குவாங்க. ஒரு நாள் கூட ஓயாம பஞ்சு ஆலையிலிருந்து வர சத்தம், இயந்திர ஓசை மட்டும் இல்லைங்க, எங்க அப்பா போல பல நெசவாளி மக்களோட இதய துடிப்பும் தானுங்க. இப்படி அப்பா உழைத்து உழைத்து ஓடாய் தேர அந்த ஆலய வாசல் ஒன்றுக்கு ஒரு நாள் நானும் போய் பார்க்கணும்னு நெதனதம் தொல்லை பண்ணுவனுங்க. அத்தி பூத்தால் போல் வரும் அந்த ஆயுத பூச நாளுக்காக ஆண்டு முழுதும் காத்திருப்பேங்க. என்னைக்கும் இல்லா திருநாளா அந்த நாள் வந்ததுமே அப்பா அழைச்சிட்டு போவாங்க. ஆனந்தமா நானும் போவேனுங்க. இன்னும் அது மறக்கலைங்க, நெஞ்சுக்குள்ள நிக்குதுங்க. கோயில் மண்டபத்துல தானுங்க குட்டி குட்டி கதைகள் பேசி அப்பா அம்மா விளையாடுவோம். அந்த சின்னஞ்சிறு வயசுல நெஞ்சில கள்ளம் கபடம் இல்லைங்க. தாயம் பல்லாங்குழி கூழாங்கல்லோட நொண்டி ஆடி தீரலனா அண்ணாவோட நண்பர்களோட தெருவுல மட்டப்பந்தும் ஆடுவோங்க. இன்னும் அது மறக்கலைங்க, நெஞ்சுக்குள்ள நிக்குதுங்க. விதவிதமா பல வண்ணங்கள்ல 1000 மகிழ்வுந்து ஏறினாலும் அத்தை மடியில உட்கார்ந்த அந்த நிலா சோறு தானுங்க. இன்னும் அது சொர்க்கமுங்க, நெஞ்சுக்குள்ள நிக்குதுங்க. திருவிழா வந்ததுன்னா எல்லாரும் கூடி வருவாங்க. பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அண்ணா அண்ணி தாத்தா பாட்டி எல்லோரும் ஒரே குடும்பமுங்க. என்ன கேட்டாலும் கிடைக்குமுங்க. வளையல் கம்மல் தோடு ஜிமிக்கி மாலை அள்ளி தீப்பேங்க. ஏன்னா அங்க நான் தான் செல்ல பிள்ளைங்க. அன் அன்றொரு நாள் எல்லாரும் கூடி என்ன தேடி வந்தாங்க. எங்க வீட்டுல திருவிழாவோ என்று நானும் தகச்சேங்க. புதுசு புதுசா பலகாரம் பழங்கள் காய்கறி தினந்தோறும் பட்டு பட்டா ஆடை உடுத்தி பக்குவமா இணையமர்த்தி மாமா முறை பண்ணுனாங்க. பெரிய பொண்ணு ஆனேனுங்க. மருதாணி வச்ச கைமணமும் தலையில் வச்ச பூச்சரமும் என்று மது மணந்திடுங்க, நெஞ்சுக்குள்ள நின்றுடுங்க. என்று மது மணந்திடுங்க, நெஞ்சுக்குள்ள நின்றிடுங்க. பெண் கல்வி முக்கியம் தானும் பாப்பா எடுத்து சொல்லி வளர்த்தாங்க. மேல படிக்க வேணும்னு வெளியூர் அனுப்பிச்சு வச்சாங்க. முயன்று நானும் படிச்சேங்க, முன்னேறி வாழ்க்கையில் நின்றேனுங்க. பேருந்து மற்றும் ரயில் நிலையம் நடு இரவுல இறங்கினாலும் எனக்கு முன்னாடி அவர் இருப்பார், கால் கடுக்க காத்திருப்பார். என்னுடைய அப்பா தானுங்க. இன்றைக்கு அவ்விடம் கடந்தால் கூட நினைவு இன்னும் மறக்கலைங்க, நெஞ்சுக்குள்ள நிக்குதுங்க. இப்படி கட்டு கட்டாய் பொத்தி வைத்திருக்கும் மனதின் சிறிய பொட்டலங்களை விடிய விடிய பேசினாலும் பேச பேச தீராதுங்க. கடவுள் ஏன் முன்னால கடனா இதை கேட்டா கூட கட்டாயம் தர முடியாதுங்க, எனக்கு மட்டும் சொந்தமுங்க. கட்டளை இடும் இறையிடமே பேரம் பேசி நிப்பேனுங்க. எதை நான் தந்தால் இதை தருவாய் என்று என் இறையை இறைஞ்சும் போது இன்னும் ஒரு முறையில் திருப்பூரில் பிறந்து அவருக்கு பெண்ணாய் பிறப்பேன் என்று அப்பா முகத்தை பார்க்கணும்னு அதே வாழ்க்கை வாழணும்னு அதுக்கு சரினா தர்றேன்னு பேரம் பேசி நிப்பேனுங்க. இறையிடமே கட்டளையிட்டு சொல்லுவேனுங்க. இப்படி பசுமரத்தானியா பதிந்திருக்கும் எங்க ஊரு நினைவுகளை அலைசி ஆராய்ஞ்சு பேச எனக்கு நேரம் தந்த உங்களுக்கு கருவில் இருக்கும் சிசுவாய் நான் கைகூப்பி நன்றி சொல்றேனுங்க. கருவில் இருக்கும் சிசுவாய் நான் கைகூப்பி நன்றி சொல்றேனுங்க.